வா மகா. வா மகா. அம்மாடி, இனிமே இப்படி அடிக்கடி படி ஏறி ஏறி இறங்காதம்மா. செல்வம், பேசாம உங்க ரூம கீழே மாத்திக்கப்பா. அதுக்கு என்னம்மா, மாத்திட்டா போச்சு. சரி வாம்மா, அப்படி வந்து வா உட்கார். மகா. பார்த்து பார்த்து மெதுவா. அம்மாடி, உனக்கு வாய்க்கு ருசியா என்னெல்லாம் சாப்பிடணும்னு தோணுதோ என்கிட்ட கேளு. நான் உனக்கு பார்த்து பார்த்து பண்ணி கொடுக்குறேன். என்ன? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாத. எல்லாரும் சாப்பிடுறதையே நானும் சாப்பிடுறேன். மா, அவ அப்படிதான் சொல்லுவா. புள்ளத்தாச்சி பொண்ணுக்கு என்னெல்லாம் பிடிக்கும்னு நெட்ல பார்த்து ஒரு லிஸ்டே ரெடி பண்ணி வச்சிருக்கேன். நான் என்ன குடுக்கறனோ அத மட்டும் தான் நீ சாப்பிடணும், புரியுதா? ஏங்க, இதெல்லாம் கொஞ்சம் ஓவரா இருக்குங்க. அண்ணி, நீங்க வரதுக்கு முன்னாடி இங்க வேற ஒரு பஞ்சாயத்து போயிட்டு இருந்தது. அது என்னன்னு கேளுங்க. என்ன ஓவர்னு சொல்லுவீங்க? என்ன பஞ்சாயத்து? பிறக்க போறது குட்டி இளவரசியா இல்ல இளவரசனான்றதான் பஞ்சாயத்து. மகா, நீ ஏன் சொல்லுமா, உனக்கு பையன் வேணுமா பொண்ணு வேணுமா? எனக்கு குட்டி செல்வம் தான் வேணும். அப்படி சொல்லுமா. வேணா இப்படி வச்சுக்கலாம். எப்படி? குட்டி மகா ஒண்ணு, குட்டி செல்வம் ஒண்ணு. சூப்பர்ரா. எனக்கு பேத்தி, உங்க அம்மாவுக்கு பேர. கௌரி, உனக்கு ஓகே தானே? அவ்வளோ ஓகேங்க. நேத்து தான் கன்ஃபார்ம் ஆயிருக்கு, அதுக்குள்ள இவ்ளோ ஆர்ப்பாட்டம். இது எங்க கொண்டு போய் விட போதோ தெரியல. அம்மா, இன்னைக்கு சமையல் வீட்டு வேலை எல்லாமே என்னோடது. அப்பா, உங்க புள்ள ரொம்ப அலம்பு பண்றான், அவனை கொஞ்சம் அமைதியா இருக்க சொல்லுங்க. வேலையெல்லாம் நான் பாத்துக்கிறேன். இந்த பஞ்சாயத்துல என்ன இருக்காத. ஏன்னா நீ உங்க அம்மா வயித்துல இருந்தப்ப நான் இப்படித்தான் உங்க அம்மாவை வேலையே பார்க்க விடல. ஏதோ உன் தம்பி ஆசைப்படுறான், பாவம் இன்னைக்கு ஒரு நாள் விட. ஓகே சார், போங்க. தேங்க்யூ. ஜூஸ் ரெடி. இந்தா. எதுக்குங்க இதெல்லாம்? ஏய், நீ சாப்பிடு. எல்லாரையும் பார்க்க வச்சுட்டு நான் மட்டும் எப்படிங்க குடிப்பேன்? நீங்க தான் கேட்டுச்சா? குடி. மகா, மகா, அண்ணே போன் பண்ணி விஷயத்த சொன்னப்போ அவ்வளவு சந்தோஷப்பட்டேன். 2 பேரும் தாத்தா பாட்டி ஆக போறீங்க. குழந்தை உண்டாயிருக்கிற நேரம் இனி நடக்கிறதெல்லாம் நல்லதாவே நடக்கும் சம்பந்தியம்மா. உன் வாய் முகூர்த்தம் பலிக்கட்டுமா? மாப்ள, உங்களுக்கும் வாழ்த்துக்கள். தேங்க்ஸ் அத்தை. கங்க்ராட்ஸ் மாமா. தேங்க்யூ. வாழ்த்துக்கள் மாமா. தேங்க்யூ. மகா, உனக்கு நெல்லிக்காய் சாதம் பிடிக்கும்னு செஞ்சு கொண்டு வந்திருக்கேன். ஆமாமா, இப்பதான் நான் ஜூஸ் குடிச்சமா. இப்ப வேண்டாமா, அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். சரி. அக்கா, உனக்கு தேங்காய் பன் பிடிக்கும்னு நாங்க வாங்கிட்டு வந்திருக்கோம், சாப்பிடுறியா? எதுக்கு? உனக்கு கடலை மிட்டாய் பிடிக்கும்ல, இந்தா இதையாவது சரி, சாப்பிடு. சரி, வைங்க, நான் சாப்பிடுறேன். அத்தைக்கு மட்டும் தானா? எனக்கு இல்லையா? உனக்கும் இருக்கு, இந்தா. சரி, எல்லாரும் பேசிக்கிட்டே இருங்க. என் மகாவுக்காகவும் என் குழந்தைக்காகவும் நான் போய் சமையல் வேலையை ஆரம்பிக்கிறேன். ஐயோ. அதான பார்த்தேன். என்னைக்கு என்கிட்ட கையும் களவுமா மாட்ட போறாங்கன்னு தெரியல, ஆனா மாட்டுவீங்க. அன்னைக்கு இருக்கு தீபாவளி. புள்ளத்தாச்சியா இருந்தாலும் கூட்டு குடும்பத்துல இருந்தா வேலை வெட்டியெல்லாம் பார்த்துதான் ஆகணும். ஆனா மாப்பிள்ளையும் உன் மாமியாரும் உன்னை வேலை எதுவும் பார்க்க விடாம நல்லா கவனிச்சுக்கிறாங்க. கரு பிடிக்கிற வரைக்கும் கஷ்டமான வேலையெல்லாம் பார்க்காம இருக்கணும்டி. இந்த நேரத்துல வேற வேலைக்கு போற, கவலையா இருக்கு. என்னம்மா நீ? இங்க எல்லாரும் அளவுக்கு அதிகமா சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. நீ அளவுக்கு அதிகமா கவலைப்படுறியம்மா. விடுமா, எல்லாம் நல்லதாவே நடக்கும். என்னப்பா மறுபடியும் தாத்தா போறீங்க? அப்படியே ஜாலியா. மகா, சாப்பாடு ரெடி, சாப்பிடலாமா? எனக்கு என்னங்க அவசரம்? முதல்ல அத்தை மாமாலாம் சாப்பிட்டோம், அதுக்கப்புறமா நான் சாப்பிட்டுக்கிறேன். மகா,
உனக்காக உன் புருஷன் சமைச்சிருக்கா, அப்புறமா சாப்பிடுறன்றா. நீதாம்மா முதல்ல சாப்பிடணும். போய் சாப்பிடுமா. அதுக்கு முன்னாடி பிள்ளைங்களுக்கு புடவை வேஷ்டி சட்டையெல்லாம் கொண்டு வந்திருக்கேன், அதை கொடுத்துறேனே. தாராளமாம்மா. ஒரு தாம்பளை இது தட்டு வரேன். பிடி. என்ன சம்பந்தி, நீங்களே வந்து பிள்ளைங்களை ஆசீர்வாதம் நான் தான் பண்ணுங்க. எப்பவும் ஆசீர்வாதம் பண்றேனம்மா. உங்க பொண்ணை நீங்க ஆசீர்வாதம் பண்ணுங்க. பிடிங்க. ஆசீர்வாதம் நல்லா பண்ணலாம். இருக்கணும். ரொம்ப சந்தோஷமா அத்தை, இருங்க. இதெல்லாம் எதுக்கு அத்தை? செய்ய வேண்டிய முறைதானே மாப்பிள்ள. மாமா, அக்காவுக்கு பிடிச்சதெல்லாம் கொண்டு வந்தோம், உங்களுக்கு எதுவுமே கொடுக்கலல்ல. ம்? ஆனா நான் உங்களுக்கு ஸ்பெஷலா ஒரு gift எடுத்துட்டு வந்திருக்கேன். என்ன gift? இந்த டால் மாதிரி ஒரு அழகான குட்டி பாப்பா வரப்போதல்ல, அது வரைக்கும் நீங்க இந்த பொம்மையை வச்சுக்கோங்க. சூப்பர். செம்ம கியூட்டா இருக்கு. ஆமா மாமா, அந்த பொம்மையை என்கிட்ட கொடுத்துருங்க, நான் அதை பத்திரமா பாத்துக்கிறேன். சரிடா செல்லம், இந்தா. சரி மகா, சாப்பிடலாமா? நான் மட்டுமா? எல்லாரும் சேர்ந்து சாப்பிடலாம். மகா, உன் புருஷன் உனக்காக ஆசையா சமைச்சிருக்காமா. முதல்ல நீ சாப்பிடு, அப்புறமா நாங்கெல்லாம் சாப்பிட்டுக்கிறோம். ஐயோ, குடுப்பா. மகா, போம்மா. வா மகா. போங்க.